வாழ்க வாழ்க மர்மவனே. தைப்பூச திருவிழா எல்லாம் பழனியில் ஜோராக நடக்கிறதா? இந்த வருஷம் வசூல்ல வந்ததா? இப்பதானே அவன் சொல்லிட்டு போனான் அந்த சூரன். சூடாக பறிச்சு பால் சாப்பிடுகிறாயா? அதெல்லாம் ஒன்று வேணாம். தேவாதி தேவர்களுக்கு ஒரு பெருத்த ஆபத்து. அதனாலே உன்னுடைய மனைவியாகப்பட்ட வள்ளி இருக்கிறாங்கல்லவா, அந்த வள்ளியாகப்பட்டவள் அதாவது குறஜாதியை பிறந்தவர்கள். குறத்திதான் அவங்க குறஜாதியில் பிறந்தவர்கள் தான் வள்ளி என்று சொல்லக்கூடிய பெண். அதனாலே உன்னுடைய மனைவியாகப்பட்ட வள்ளியை இப்பொழுதே ஒரு குறத்தியாக உருவத்தி மாற்றி வர சொல்லுங்க. அதனால பல வேலைகளை காத்து கொண்டிருக்கிறோம். தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒருவருடைய மனைவியாகப்பட்ட வள்ளி குறத்தியை அழைக்க இப்பொழுது வள்ளி குறத்தியாகப்பட்டவர் சபை நாடி வருகிறார். அரே சாமி கும்பிடுதியா? கும்பிடு கும்பிடு. அரே சாமி பூஜை பாரு. அரே சாமி நான் யாரு தெரியுது? யாருங்க? என்ன தெரியல? பார்த்தா தெரியலங்க, சொன்னாதாங்க தெரியும். எங்க இருக்கிறது தெரியுமா சாமி? தெரியலங்களே. சொல்லட்டுமா? சொல்லுங்க.
நாவனார் வாழ்வன. ஆமாங்க. நாகூர் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். ஆமா. ஆ. என்று சொல்லக்கூடிய பண்ணக்காடு மலையோரத்துல இருக்கிற சாமி நாங்க. சரி சரி. இந்த மாதிரி இடத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு இதுக்கு வந்தீங்க? அப்படியா? ஆமா. என் வீட்டுக்காரரு கூப்பிட்டாராமா? வீட்டுக்கு. ஆமா ஆமா. போய் பார்க்கலாம். பார்க்கலாம். என்ன இது ஆச்சரியமா இருக்கிறது? இன்றைக்கு மகளே, ஆமா. அப்பா, என்ன இது ஆச்சரியமா இருக்கிறது? அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னை வரவழைத்திருக்கிறீர்கள். உன்னை என்ன காரணத்துக்கு தெரியாம வரவழைத்தோம்? இதோ அஷ்டகிரி உதயகிரியான வரக்கூடிய கண்டன் கார்கோடாசுரன் இருக்கிறாங்க. கண்டகாசுரன் மடிந்து விட்டான். கார்கோடகாசுரன் வள்ளி என்ற பெண்ணுடைய கையினாலதான் என்னுடைய உயிரானது போக வேண்டும் சொல்லி வரத்து வாங்கியிருக்கிறான். மந்திரஜாலம் மந்திரஜாலம் இந்திரஜாலம் என்று சொல்லக்கூடிய சகல கலா வித்தைகளையும் கற்று வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பண்டார விபூதி பெட்டிக்குள்ளார 3 ரணமோடி வச்சிருக்கிறான். 3 ரணமோடிகளா? ரணமோடினா அந்த ரணமோடி யார் எடுக்கிறாங்களோ அவர்களாலதான் என்னை கொல்ல முடியும். வள்ளி என்ற பெண்ணுடைய கையினாலதான் என்னுடைய உயிரானது போகும்னு சொல்லி வரத்தை வாங்கியிருக்கிறான். அப்படியா? இப்படியாப்பட்ட தேவர்களால முடியாது, என்னாலதான் முடியுமா? என்னால் முடியும் அம்மா. ஏன்னா அவன் வாங்கியிருக்கிற வர அந்த மாதிரி. அதனாலே இப்பொழுது உடனடியாக அவனுடைய மந்திரஜாலம் எல்லாம் பலிக்காம இருக்க வேண்டும் என்றால், அதாவது பெண்கள் மாதவிடாய் ஆகிறாங்களவா, அதாவது வீட்டுக்கு தூரமா போறது, அந்த தீட்டு துணியானது இருந்தால் எப்பேற்பட்ட ஒரு மந்திர சக்தியும் அந்த இடத்துல ஒண்ணு பலிக்காது. அப்படியா? ஆமா. சரி. அந்த தீட்டு துணியை எடுத்து உன்னுடைய இடுப்பில சொருகி கொண்டு உடனடியாக சென்று அவன் வைத்திருக்கக்கூடிய ரணமோடிகளை எடுத்து அவனை கொண்டு வந்துருங்க. அப்படியாகட்டும். அடே சூரே, அடியே மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. எப்படி அப்படி ஆப்பான பத்தியா? ஏய், ஒழுங்கா நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும். எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது. நீ சொல்றத நான் கேட்கணும். அம்மா. சரி கேக்குறேன். ஆனா நான் சொல்றது நீங்க கேக்குறியா? நீ சொல்றதானே முதல்ல நான் சொல்றது கேளுறீ. அப்ப நான் சொல்றது நீ கேளுடி. ஏய், இப்போதே சென்று தேவாதி ஏவல் இருக்கிறான் அல்லவா, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்க சிறைச்சாலை இருக்கிறவங்க விடுவிச்சு ஒழுங்கா ஓடி போய் தப்பிச்சு போயிரு. அந்த சிவபெருமானாலேயே முடியல, நீ என் கையில சாவுன்னு நீ என் கையிலேயே சாத்து என்ன பாவி ஆக்குற. உன்னை கொல்றதுக்கு என்னால மட்டும்தானா முடியும்? அப்படியா? அம்மா. ஆமாப்பா. அப்படியா? ஆமா. சொல்றத கேக்குறியா இல்லையா? போடி போடி கொக்கச்சிருக்கி. இதோ இந்த சிங்கம் காட்டுக்கே நான் தான் சிங்கம். நான் வந்துட்டேன். இதுக்கு மேல நீ அசிங்கன்னா நான் சொல்றது ஒழுங்கா கேட்டு ஓடிப்போ. வீரபத்திரனா கொக்கா பாக்கலாமா? என்ன பண்ண போற? ஏய், நீ வைத்திருக்கக்கூடிய 3 மோடிகளை எடுத்து உன்னை கொல்ல போறா. மோடியில எடுக்க முடியாது, அவரே தான் பிரதமரா. ஏய், நீ சொல்றது பிரதமர் நரேந்திர மோடி அது கிடையாதா? நீ வச்சிருக்கிற ரணமோடி சொல்றேன். ஓ, இது எடுக்க வந்திருக்க. அம்மா. அப்ப ஆமாண்டா. அப்ப மெய்யாலுமே நீ மோடி எடுக்க தான் வந்திருக்கிற. ஆமா. உன்னை அப்படியே கொண்டாங்க அந்த பாயிட்ட. சொல்லுங்க, அது எதுக்கு? நான் கூப்பிடும் போதே வந்தால் உனக்கு நன்மை நடக்கும், இல்லை என்றால் இப்படித்தான் நடக்கும். நில்லு. நீ இப்ப எதுக்கு வந்திருக்கிற? ஏய், நீ வைத்திருக்கக்கூடிய மோடியை மோடி எடுக்க வந்திருக்கிறாளாம். அடிக்கிற அடியில் விபூதி அடித்தால் மந்திரம் பறக்கும். அப்படியா? எடு பார்க்கலாம். பார்க்கலாமா? ஏய், வாடா போறோம்.
போச்சு. சரியில்லை. ஆமா நீங்க ஓம்கான்னு சொல்றீங்க. ஆமா. ஏய் அப்புறம் எப்படி படிக்கிறாங்க எழுத போவோம்? பாரு, அந்த எலுமிச்சங்காய் மிதிக்க முடியல, அந்த அளவுக்கு ஜெயிக்கிட்டு போடுறோம். ஒரு கோடி எடுத்தாச்சு. ஒரு மூடி எடுத்துட்டாலும் எடுத்தாச்சு. அடே சூரனே, ஏண்டி குந்தாணி? ஏய், நீ வைத்த மோடிகளிலே முதல் மோடியான எடுத்து விட்டேன். ஆமா, இப்பயாவது சொன்னா கேளு, ஒழுங்கா ஓடி போய் தப்பிச்சு போயிரு. நீ 3 மோடி எடுத்தாலும் உன்னை வேலை விடாம நான் விட மாட்டேன். ஏய், நான் சொன்னா கேளுடா. மலையாள படவலே, படவலே, ஐயா மாதிரிதா படவலே. ஏய், ஓம் காளி, ஓம் காளி. ரெண்டு மோடியை எடுத்துட்டாலே ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூச்சா, 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூக்கு மந்திரம் சொல்றது சரியில்லைங்க. ஓம் காளின்னு சொல்ல சொன்னேன். நீங்க மாற பிளந்தவளே அப்படி இருக்கிறீங்க. அவன் அப்படியே சொன்னான். என்னடா சொன்னேன்? மாறப்பணும். இல்ல, வாய் மாறிடுச்சுங்க குளிர்ல. இன்னும் இருக்குது ஒண்ணுதான். ஒண்ணுதான், இதுல மட்டும் தப்பிச்சிட்டா நிறைய போடணும். அது தப்பிச்சுட்டா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்ல வர. அப்படியா? இல்ல, சீக்கிரம் போடுவேன். வாடி 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 போடு 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 போடு. அந்த தேங்காய் இருக்கு எதில் உட்காந்து டீ குடிச்சிட்டு தான் சாவுவேன். அப்படியே சாப்பிடுமா? நீ வைத்த 3 மோடிகளை வெறுத்து விட்டேன். சீக்கிரம்ண்ணா, டிக்கேஷன் அதிகமா இருக்கு. ஏய், கொஞ்சம் பாரு. ஏய், இது உனக்கு. இந்தா, இது உனக்கு. நான் உனக்கு தான். சரியான பிச்சைக்கார பையன். ஏய், இப்ப தேவர்களை விடுதலை செய்ய முடியுமா? என்னடா போலாம். யாருப்பா? ஏப்பா, அந்த தேவர்கள்லாம் திறந்து விட்டு போகட்டும். திறந்து விட்டுட்டா? திறந்து விட்டேன், திறந்து விட்டேன். சீக்கிரம் அந்த தேவர்கள்லாம் திறந்து விட்டு. திறந்து விட்டேன்.
எல்லாம் கிளம்பு கிளம்பு சொல்றா சொல்றா சொல்லுங்க. அப்ப நமக்கு வேண்டான பாய் ஒண்ணு போட்டா தான் நம்ம சாக முடியும். ஆமா. இல்லைன்னா சாக முடியாது. பாய் 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 எங்களுக்கு பிடிச்ச பாய் தான் வாங்கிட்டு வந்து போட்டுக்குவோம். ஆமா எல்லாம் பிடிச்ச பாய் தான் வேணுமா? பார்த்தா ஆயிடுச்சு. அந்த பாய் போய் இதுல இருந்தே தெரியணும் நான் ஒரு கிறுக்கன் என்று. போடுங்க மோளை டண்டூடு நம்ம இப்படி சாவலாமா இப்படி சாவலாமா? ஏய் எப்படியே சாவடா வீட்டு போலாம். விடுதலை கொடுத்தாலும் இன்னைக்கு விடுதலை கொடுத்தாச்சு. இன்னொரு நாளைக்கு இவனால பெரிய ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் வரும். அதனால இவனை கொல்லுவதுதான் சரி. அப்படியா? ஆமா. சரி யார் கொல்றது? நான் தான் கொல்லுமா? நீ 2 பேரை கொல்லும். உன்னுடைய கையில வேலாயுதம் இருக்குது. வேலாயத்தை வச்சு கொல்லுவேன். அப்படியா? ஆமா. ஆகட்டும். வாடா வாடா டேய். ஆயில கொடுக்குறீங்களா? வாயில குடுப்பியா? ஆயில கொடுங்க. வாயில குடுக்கட்டுமான்னு கேக்குறாங்க. அப்பள கொடு வாயில. நிறுத்தப்பா. ஏய் மண்டா இதேது எடுத்து அடிக்க வர என்ன இந்த மாலா? ஏய் என்னடா வேலை கேக்குற? அது கனி மிதி பெற்று விடும். அதனால தள்ளி விட்டு வரலாம். இப்போ என்ன கூதி சொல்லி கொடுத்தாரு? கொல்ல போறா செத்து போடா. அப்ப மெய்யாலுமே சண்டைக்கு தான் வந்துக்கிறியா? அப்ப கொல்லு. செத்து போடா. வேல் இருக்கிறது. கீழே ஒரு மணி இருக்கிறது. மணியை பிடித்துக் கொள்ளலாமா என்று பார்த்தேன். பார்த்தேன் அந்த கலர்ல தான் போகும். ஆமா இது என்னது? என்னது இது? என்ன துணி? இது சீட்டு துணிடா. கேட்டுக்காங்க. இதுல இருந்தே உங்களை ஏமாத்துறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க. பொம்பளைக்கு சீட்டு போனா என்ன சிகப்பா தானே போகும். இவளுக்கு மட்டும் எப்படி பச்சையா போகும்? உனக்கு தெரியாதுடா. எதுல உன் புருஷனுக்கு பச்சை கலர் பிடிக்குங்கிறதுனால உனக்கு பச்சையா போகுமா? நீ செத்து போடா. சரி 7 மணி ஆக போகுது. சாவுன்னு பாத்தியா? சாவு பார்த்தேன், சும்மா நடிச்சேன்.
என்ன தூங்கிட்டு பாரு தூங்கலைன்னா அதை இழுத்து பின்னாடி கட்டி வேலையில பொறுத்தப்ப எனக்கு சாவல்ல அதை பார்த்த உடனே உயிர் ஒரு பக்கம் 7:30 வரும். சாவடிமா நாசமா போட சாவ மாட்டேங்கிறேன். இருங்க இருங்க வரேன். நாளைக்கு வந்துருக்காடா சாவலியா ரத்தனம் மட்டும் பையா அடுத்து விடுங்கம்மா. ஏமா எடுக்கிறீங்க ஏண்டா நல்லா இருக்குதா? செத்து போயிடுறா நீங்க. அப்ப நான் சாவறேன். சொல்லிரு சாவரம் சாமி ஒரு காடு கூட சோரன் இல்லை இன்னும் சாகவில்லை. நீ செத்தாரு சாவல போட்டு தெரியும். இது வச்சுட்டு தடைய போட்டு போட்டோம் உள்ளார தலைவாடி வச்சுட்டு இருக்கிற பாரு. ஒரே ஒரு வழி இருக்கிறது. பாதாள தீர்த்தம் இருக்குதுல்ல, ஆமாங்க, அது கொண்டு வந்து இதை மேல ஊத்திட்டு அவன் செத்து போயிடுவான். ஓட்டை கட்டி போட்டது குஞ்சு. அது தெரிஞ்சே தெரியும். என்னடா பண்றது? அது தெரிஞ்சே தெரிஞ்சு போட்டுங்களா? பாதாள தீர்த்தம் போடுறான். போட்டுங்களா? ஓம் நம சிவா. அழிஞ்சு போ. நாங்க உக்கால தேங்க கொண்டாடாது. சண்டம் போடப்படாது கூட்டுடுறான். போயிட்டு வரேன். யாரோ சத்தியமா குடும்பத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி வரத்தை கொடுத்துருக்கிறேன். ஆனா இவனுக்கு கொடுத்த வரமானது இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாமல் போய்விட்டது. மாயவா, மாமா தான் இப்படிப்பட்ட வரத்தை கொடுத்ததா? நான் தானப்பா கொடுத்தேன். அருமை அருமை அருமை. சரி மாயவா, ஏன் அத்தனை பேர் சூரனாகப்பட்டவன் ஒளிந்தான். இருந்தாலும் தேவாலய நபர்கள் அத்தனை பேருக்கு வந்து விடுதலை ஆகிவிட்டது. அறிவர்கள் சபர்களே, நாட்டுக்கு நாடு மகா நாடு நாடாளுமன்றத்திலே வாழ்ந்து பெற்ற அருமையான ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பெரியவர்களை எடுத்து கொண்டாடும் தினமாக, அதாவது மாலா கோவில் என்று வருடா வருடம் தவறாமல் படிக்கு, அதாவது 2ஆம் தேதி தை மாதம் 2ஆம் தேதி ஒரு நாடகத்தை அரங்கேற்றமான
செய்தார்கள். நாடகத்தை விட்டு நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கலந்த ரசி உள்ளங்களும் கட்டி பெருகி பால் பாலை கடந்து குட்டி பெருகி குணம்பால் கடந்து நமது பெரியோருடைய கிருபையினாலும் பெருமாளுடைய கிருபையினாலும் ஈஸ்வருடைய கிருபையினாலும் அவரவர் குடும்பத்தில் வந்த கண்டாதிகள் அனைத்துமே நபர்களுக்கு வழங்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மரியாதைக்குரிய இந்த அருண் அவர்கள் நமது கலைக்குழுவை பாராட்டி அவர் சொத்துல இருந்து 20 ரூபாய் அன்போடு வாரி வழங்கியுள்ளார். 20 குழுக்கு 20,000 மழையாக மறந்து அவரது குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் அனைத்துமே இன்பமாக மாற வேண்டும் என்று கலைக்குழு சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய கண்டன் காரகோடகாசுரர் மதம் என்று சொல்லக்கூடிய நாடகமானது இப்பறம் முடிவு பெற்றது. நாடகம் பிடிச்சிருந்தா எல்லாம் ஜோரா கைதிட்டு இருப்பாங்களா? நாடகம் நல்லா ஜோரா